இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மாற்கு 2 அதிகாரம் 11 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டிற்கு போ என்றார். இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லோரின் மேலும் ஆண்டவரின் ஆசி நிறைவாக தங்கட்டும். இந்த புதிய நாளை தந்த ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் புதிய தொடக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறார். அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? இன்றைய வார்த்தையினூடாக நாம் தியானிக்கும் போது அன்று முடங்கிய மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அற்புதமும் கிருபையும் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை நிறைவாக ஏற்படுத்த ஆண்டவர் நினைக்கிறார். நம்பிக்கை என்ற விதையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் எப்படியாக விதைத்து அறுவடை செய்ய போகிறோம்? ஒரு சொல் அன்று முடக்குவாதம் உற்றவரை குணப்படுத்தியது. அதுபோல நாமும் பல பிரச்சனைகளாலும் கவலைகளாலும் முடங்கி போயிருக்கிறோம். எங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய இயலாமைகளை களைந்து நம்பிக்கையோட போங்க. வேலையில பிரச்சனையா? இன்று அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போது நம்பிக்கையோடு நீங்க வேலைக்கு போங்க. உங்களுடைய குடும்பத்துல ஒரு மாற்றம் நடக்க போது நம்பிக்கையோடு இருங்க. குடும்பமா ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழுங்க. ஒவ்வொரு விடியலும் நம் வாழ்க்கையின் புதிய அத்தியாயங்கள். எனவே பழையதை மறந்து புதிய துவக்கத்தை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு துவங்குவோம். இயேசு ஆண்டவருடைய அன்பும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் நிறைவாக தங்கட்டும். ஆமேன்.